சரிங்களா? தமிழ் புத்தாண்டு பலன். இப்ப குரு பகவான் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. சரிங்களா? குரு பிளஸ் புதன், அதுக்கப்புறம் வந்து மேல வந்து இங்க வந்துடுறார். அப்ப குரு பிளஸ் சந்திரன். அதுவும் இந்த வீடு என்ன வீடுங்க? குரு வந்து உச்சம் பெற இடம், முழு பவர். குரு ஆட்சி கூட கிடையாதுங்க, உச்சம் பெற இடம். அது மட்டும் இல்லாம உச்சம் பெறது மட்டும் கிடையாது, இந்த தமிழ் ஆண்டுல அந்த குரு பகவான் யாரா இருக்காரு? ராஜாவா இருக்காரு. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசண்டா வந்த ஒரு தீர்ப்பா கூட இருக்கட்டும், எல்லார் இதுக்குமே வந்து நியாயமான தீர்ப்பு வழங்கும். ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்த, நிலுவையில இருந்த சட்ட ரீதியான கேசஸ் எல்லாமே முடியும். திருப்பி வந்து நீங்க வந்து உங்க கேஸ் எதுனா வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க திருப்பியுமே கோர்ட்ல இப்ப போட்டீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நியாயம் வாங்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமா 100% இருக்கும். சரிங்களா? எல்லாரும் டபுள் டேப் பாருங்க, டபுள் டேப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. லைவ புதுசா நிறைய பேர் பாப்பீங்க, இந்த பாருங்க டபுள் டேப் போட்டுட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, அதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே நம்ம இது பண்றது, நம்ம வந்து போடுற பலனை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. இது முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா திதிகளோட கான்செப்ட் வந்து பேச போறோம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் செஷன் இருக்கும். அதுல உங்களோட கேள்விகளை நீங்க வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப ஹைட்டா இருக்கு, கொஞ்சம் கீழே பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு முழு பவர்ல இருக்கார். ஸோ எல்லாருக்குமே, உலக மக்கள் எல்லாருக்குமே நிறைய நல்லது நடக்க போகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பொது பலன். நம்ம லாஸ்டா பார்த்துக்கலாம். நம்ம இப்போ சீக்கிரமா இதுல போயிடலாம். மேஷம். இந்த ஆண்டு பலன் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். புதுசா பார்க்குற நிறைய நேர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெளிவான ஒரு விஷயமா நான் வந்து சொல்ல போறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து மேஷ ராசி, இப்போ நம்ம சொல்றது வந்து லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து பலன் வந்து பாத்தீங்கன்னா ராசியை ஒட்டி தாங்க இருக்கும். ஏன்னா ராசி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருப்பாரு. கோச்சார ரீதியா நிறைய கிரகங்கள் மாற்றம் இருக்கும். ஸோ உங்களோட ராசியை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியோட பலனை பார்த்துடலாம். எத்தனை பேர் மேஷ ராசி இருக்கீங்க? எல்லாரும் ஒரு வீடியோ டெஸ்க்டாப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. இந்த ஆண்டு துவக்கத்துல இருக்கிற கிரக இதை வந்து நான் போடுறேன். சரிங்களா? எப்படி பலன் எடுக்கிறோம், என்ன மாதிரி சொல்றோம், இதை வந்து பார்த்துக்கோங்க. சும்மா எதேர்ச்சியா வந்து ஏதோ ஏனோதானோன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. வருட பலன். ஸோ 14ஆம் தேதி அன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா இருக்கிற கிரகங்களோட பலன்கள் இது. யாரெல்லாம் மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு ஹாய்னு மேஷம்னு போடுங்க எல்லாரும். ஏன்னா எத்தனை பேர் மேஷ ராசிக்காரங்க பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். சுரேஷ் கண்ணன் மேஷமா நீங்க? நீலு ஜான் மேஷமா? ஓகே ஃபைன், மேஷம் போயிடலாம். மேஷ ராசி. சரிங்களா? மேஷ ராசி தமிழ் புத்தாண்டு பலன் மேஷ ராசிக்கு இது. சரிங்களா? ஸோ இதுதான் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சந்திரன் மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திரன் வந்து இங்க இருக்கும். அப்ப நம்ம வந்து 3 மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சனி பகவான் அசுப ரீதியான பலன்களுக்கும், குரு பகவான் சுப ரீதியான பலன்களுக்கும். அப்போ இவர்களுக்கு பார்வை வந்து பாத்தீங்கன்னா 5, 7, 9. சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 7, 10. ஓகேங்களா? 3, 7, 10 இதுதான் வந்து பார்வை. கோச்சார ரீதியா மற்ற கிரகங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள்,
அண்ட் வந்து செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இது எல்லாமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. குரு பகவானும் சனி பகவானும், சனி வந்து நியர்லி வந்து 2.5 ஆண்டுகள் ஆயிடும் மாறத்துக்கு. ஸோ இந்த பார்வைகள் ஒட்டி தான் எப்பவுமே வருஷ பலன் வந்து நம்ம எடுப்போம். இப்ப கொஞ்ச நாள் வந்து குரு இங்க இருக்க போறாரு, அதுக்கப்புறம் இங்க வந்துட போறாரு. ஸோ மேக்சிமம் நம்ம குரு இங்க இருக்கிறதுக்கான பலனே சொல்லலாம். சரிங்களா? அப்ப குருவோட பார்வை என்ன சொன்னங்க? 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். வந்து மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் வீட்டுல லக்னம், நம்ம வந்து ராசில இருந்து வருவோம். இப்போ மேஷ ராசிக்காரங்க, பொதுவாவே மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு அடமெண்டாவும், இந்த காலகட்டம் நான் சொல்றது ஒரு அடமெண்டாவும், மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்ப கொஞ்சம் அப்படியே ரிலீவ் ஆயிட்டு வருவாங்க. நியர்லி ரிலீவ் ஆயிட்டு வருவாங்கன்னா ஒரு 10-15 நாள், ஒரு 1 மந்த்துக்குள்ளதான் இருக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு வருவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்திருப்பீங்க. எதனாலனா இந்த சனியோட பார்வைகளின் காரணமாகவும், அண்ட் வந்து உங்களுக்கு தனவரவு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அதிக வேலை பளு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எதனாலனா இந்த சனியோட பார்வையால தான். ஸோ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா மிக அருமையா இருக்க போது மேஷ ராசிக்காரர்களுக்கு. எதனாலன்னா நிறைய விரயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு மாறுறாரு. ஓகேங்களா? இந்த குரு மாறும் போது என்ன இருக்கும்னா, இவ்வளோ நாள் வந்து நீங்க பட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல், வேலைன்னா வந்து நார்மலா இருக்காது, ரொம்ப டென்ஷனான ஒரு வேலையா இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமா இருக்கும். அப்ப இந்த சனி வந்து இந்த ஆண்டு மாறல. சரிங்களா? அப்ப எங்க பாக்குறாரு பாருங்க. மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயும், ஓகேங்களா, இதான் மேஷ ராசினா 2ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும், அண்ட் வந்து 9ஆம் இடத்துலயும் சனியோட பார்வை. குருக்கு எங்கெங்க இருக்கு? சனி குருவோட பார்வைன்னா நம்ம இங்க இருக்கிற குருவை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா போன ஆண்டு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. போன ஆண்டு தான் நான் சொன்னேன். போன ஆண்டு நான் வந்து பலன் சொல்லும் போதே சொன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போது ரொம்ப கவனமா இருங்க. நிறைய இழப்புகள் வந்து பண இழப்புகளா இருக்கட்டும், உறவுகளோட இழப்புகளா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஆண்டு அதுல இருந்து நிச்சயமா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீவ் தான் சொல்லணும். ஏன்னா குரு இங்க இருந்து பார்க்க போறாரு. ஓகேங்களா? அப்ப உங்களோட விரயத்தை வந்து குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப இந்த மே மாசமே, ஏப்ரல் மே மாசத்துக்கு அப்புறமா நிச்சயமா வந்து மேஷ ராசிக்காரங்களோட வரவு செலவு இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. அப்ப நீங்க என்ன மாதிரியான ஸ்தலத்துக்கு போகணும், இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும். ஏதாவது மேஷ ராசிக்காரங்க இந்த விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கான பலன் சொல்றேன். கனகராஜா, நீங்க போடுறதே புரியல. மேஷ ராசிக்காரர் ஒருத்தர் வந்து பிசினஸ்ன்னு போட்டிருக்காரு. வெண்ணிலா, நீங்க என்னென்ன ஹாய்னு போட்டிருக்கீங்க? என்ன ஏதாவது வந்து இப்ப பிசினஸே வந்து வச்சுப்போம். இப்ப பாருங்க, மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் தொழில் சாணம். சரிங்களா? 6ஆம் இடம் வந்து புதனோட வீடு, 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு. ஓகேங்களா? அப்ப இந்த புதன் சனி வந்து மேஷத்துக்கு 12ல மறைந்தாலும் இந்த குருவோட பார்வை இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறதுனால ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த தொழில் பிரச்சனை இத்தனைக்கும் போன வருஷமே நடக்க வேண்டியதா இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பண்ணவே விட்டுருக்காது. ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து வீட்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த நீங்கள் நினச்ச எண்ணத்தை வந்து ரொம்ப நாளாக ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை போன வருஷம் தான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. அதையும் தடங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் 100% நீங்கள் புது பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸில் சில மாற்றங்களை ஆகட்டும் அல்லது இடமாற்றம் ஆகட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதனால நிச்சயமா வந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சனியோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 6, 9 இருக்கனால நோய்க்கும் வந்து இந்த குருவோட பார்வை வர்றதுனால நோய்க்கும் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் உங்க ஹெல்த்துக்கே வந்து ரொம்ப முடியாம இருந்திருப்பீங்க.
எதனாலனே தெரியாது, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் வந்து விடுபட்டிருப்பீங்க. அப்பாவோட ஹெல்த்துக்கு நிறைய பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுல இருந்தும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ரிலீவ் கிடைக்கும். இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்க போக வேண்டிய ஸ்தலம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க வேற ஏதாவது, ஸோ இந்த ரீதியா தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து இனிமே வந்து நம்ம நார்மலா அப்படியே பாத்துருவோம், சரிங்களா? ஸோ மேஷ ராசிக்காரங்க போக வேண்டிய ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த ஆண்டு 100% போக வேண்டியது. ஏன்னா வந்து லாஸ்ட் இயரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். இந்த ஆண்டும் அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஃபினான்ஷியல் வந்து சூப்பரா இருக்கு, பிஸ்னஸ் வந்து சூப்பரா இருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் பண்ண போறீங்க, இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஹெல்த் மட்டும் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். ஓகேங்களா? வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு உங்க பேர்ல வந்து உங்க பேரு உங்க குடும்பத்தாரோட பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரிஷபம், அடுத்து ரிஷபம் தான்மா, வெயிட் பண்ணுங்கம்மா. ரிஷபம் வருது. மேஷ ராசிக்காரங்க இந்த ஆண்டு போக வேண்டியது, அவருக்கு கூப்பிடு. மேஷ ராசிக்காரங்க இந்த ஆண்டு போக வேண்டியது வைத்தீஸ்வரன். கொஞ்சம் இறக்கிறீங்களா? நான் உட்காந்தே சொல்றேன், ஏன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுதான், உட்காந்தா இன்னும் கிளியரா புரியும் அவங்களுக்கு. ஸோ நான் இப்போ அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் எப்படி நம்ம பலன் சொல்றோம் என்ன அப்படின்னுட்டு. அது மேஷ ராசிக்கு முடிச்சுட்டேன்.